பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூக்கல் செய்வது எப்படி. நூக்கல்ன்றது இங்கிலீஷில் நம்ம டர்னிப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஜிடபிள் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ரொம்ப வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள் இது கிடையாது, அதனால் தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த நூக்கலை செய்கிறதுக்கு இங்கே நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானோடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இது நம்ம தாளிச்சிக்கலாம். நூக்கல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் ஏற்றிட்டிங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த காய் ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் மெயின் டிஷ் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இது ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த காயை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். தாளித்து அப்படியே ஏற்றிட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வந்து ஆயிரும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 4 to 5 வெள்ளைப்பூடு வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். நிறைய தக்காளி இதில் வேண்டாம், ஏன்னா புளிப்பாக ஆயிரும். அதனால ஒரு 1/2 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். இல்லை சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சின்ன தக்காளியில் சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து நீங்கள் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா இதில் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகா இதில் போடுறேன். அப்புறம் 4 to 5 கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகா பொடியோட காரம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் இதில் வந்து வதங்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கடலைப்பருப்பு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவும் இல்லாமல் நிறையாவும் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நினச்சேன். அதனால் இதில் ஒரு 2 to 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதில் நான் ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தை வதங்க விடுங்க. வதங்க விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து காய் சேர்த்துடலாம். இந்த நூக்கல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டர்னிப்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இதை ரெகுலராக எடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட சுகர் லெவல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்றதுனால இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிவென்ஷன் வர்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. க்ரீன் கலரில் கிடைக்கும், இல்லாட்டினா லைட் வயலட் கலர்லேயும் இருக்கும். ரெண்டுமே வந்து நூக்கல் தான். நீங்கள் அது வந்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து அது வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து ஒரே டேஸ்ட், ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி இதில் நிறைய ஃபைபர் இருக்குது அப்படின்றதுனால டைஜஷனுக்கு, மெட்டாபாலிசம்க்கும், இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நூக்கலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த காயை போட்டுட்டு நூக்கல் இப்போ வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு, வெறும் மிளகாத்தூள் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அப்படின்றதுனால காரத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மிளகா பொடி சேர்க்க வேண்டாம். ஆனால் ரொம்ப சப்புன்னு இருந்துச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் கொஞ்சம் இதில் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உப்பு, மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு என்ன கொஞ்சம் ட்ரையாக தான் அதை நான் எடுக்க போகிறேன். ரொம்ப கூட்டு மாதிரிலாம் செய்ய போகிறது இல்லை. அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறோம். ஒரு 2 விசிலில் வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக விசில் வந்துருச்சு உங்கள் குக்கர் அப்படின்னா 2 விசிலில் வச்சுட்டு ஒரு விசில் வந்து மீடியமில் வச்சுருங்க. ஸோ இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த நூக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கூட்டு மாதிரியும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா நூக்கல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்கு இதில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தியான நூக்கல் டிஷ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைபர் நிறைய இருக்கிற வெஜிடபிள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.